நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தங்கம் விலை பார்த்தீங்கன்னா நேற்று லைட்டாக அதிகரிச்சிருந்தது நண்பர்களே. இன்னைக்கு காலையில் ராக்கெட் வேகத்தில் மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க நண்பர்களே, இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, கண்டினியூவாக பார்க்கலாம். முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை பார்க்கலாம். 22 கேரட் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் 8235 ரூபாய், கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. சவரன் 65,880 ரூபாய், சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. சரி நண்பர்களே, வாங்க அடுத்து 24 கேரட் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலன்னா மறக்காமல் இப்போ லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. 24 கேரட் இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 8,984 ரூபாய், கிராமுக்கு 44 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. சவரன் 71,872 ரூபாய், சவரனுக்கு 352 ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே. சரி நண்பர்களே, நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல, இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க அடுத்து வெள்ளியின் விலை பார்த்துடலாம். வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே. நேற்று விற்பனையான விலை தான். ஒரு கிராம் 111 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 1,11,000க்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்னைக்கு தங்கம் விலை அதிகரிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். நம்ம சேனலை நீங்க இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.